ஓம் சாந்தி. நம்முடைய கேள்வி பதில் செஷன். நான் நல்ல புருஷார்த்தியாக இருக்கிறேன், நிச்சய புத்தியுடையவனாகவும் இருக்கிறேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்பிக்கை குறைந்து விடுகிறது. யாராவது யஜ்யத்தை பற்றி, யஜ்யத்தில் இருப்பவர்களை பற்றியும் கூறும்போது எனது நம்பிக்கை குறைந்து விடுகிறது. என்ன செய்வது? मैं अच्छा पुरुषार्थी हूँ, निश्चय बुद्धि भी हूँ, परंतु दिन चलता चलता मेरा विश्वास कम होता जा रहा है, क्योंकि कोई न कोई आकर के यज्ञ के बारे में, यज्ञ में जो रहते हैं उसके बारे में कुछ न कुछ सुनाते हैं. उसको सुनने से मेरे विश्वास कम होता है. क्या करें? इसलिए बाबा ने एक बहुत सुंदर मंत्र दिया है. बच्चे अगर मंजिल पर पहुंचना है तो साइट सीन्स को नहीं देखना. அதனாலதான் பாபா ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. குழந்தைகளே, இலக்கு அடையணும்னா சைட் சீன்ஸ் இங்கே அங்கே பார்க்க கூடாது. सी फादर फॉलो फादर. தந்தையை பார்க்கணும், தந்தையை பின்பற்றணும். फलाने भाई ने ये किया, यज्ञ में ये हो रहा है, मधुबन में ये हो रहा है, सेंटर पर ये हो रहा है. बाबा कहता है बी के माना आंखों से अंधे, कानों से बहरे. அதனால सुनना है न देखना है. हियर नो इविल, मुझे नहीं देखना. अगर आपको पास भी थानर होना है तो आंखों को बंद करो, कानों को बंद करो, बाबा को देखो और बाबा से बातें करो. இன்னார் இதை செய்யறாங்க, இன்னார் அதை செய்யறாங்க, சென்டர்ல இப்படி நடக்கிறது, யஜ்ஞத்துல இப்படி நடக்கிறது, மதுபன்ல இப்படி எல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் பார்க்க கூடாது. அதனாலதான் பாபா சொல்லியிருக்கிறாங்க, BK பிரம்மா குமார் அப்படின்னாலே கண்ணு தெரியக்கூடாது, கண்ணை மூடிக்கணும், காது கேட்க கூடாது, கண்ணு குருடாயிடணும், காது கேட்க கூடாது, செவிடாக ஆயிடணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. வீணான விஷயங்களுக்கு இது ரெண்டையுமே மூடிக்கணும். इसलिए निश्चय बुद्धि हो, अच्छे पुरुषार्थी हो, तो अच्छे पुरुषार्थी की निशानी ही है पुरुष आत्मा इस रथ पर बैठी है और बाबा से बातें कर रही है. बस वो पुरुषार्थी है. நல்ல புருஷார்த்தி என்றாலே புருஷ் ஆத்மா இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறது, பாபாவுடன் பேசிக் கொண்டிருக்கிறது. இதுதான் புருஷார்த்தி. बाकी कौन क्या कर रहा है, बाबा कहता हर एक का अपना अपना हिसाब किताब है, हर एक के सामने अपनी परिस्थितियां हैं, उनको मुझे नहीं देखना है. देखना है तो पास होने वाले बाबा को देखो और कोई आत्मा को नहीं देखना, न सुनना. அதனாலதான் பாபா சொல்றாங்க, பார்க்கிறதுனா ஒரு பாபாவை பார்க்கணும், வேற யாரையுமே பார்க்கவும் கூடாது, வேற யாரையுமே கேட்கவும், யார் பேசுறதையும் கேட்கவும் கூடாது. சரீரம் விட்டு ஆத்மாவுடன் தொடர்பு கொள்வது எப்படி? அவர்களை நினைவு செய்து காட்சி கிடைக்குமா? அவர்கள் எங்கு பிறப்பெடுத்திருப்பார்கள் என்பதை பற்றி தெளிவுபடுத்துங்க பாபா. भाई जी, एक भाई ने पूछा, जो शरीर छोड़ के चले गए हैं वो आत्मा के साथ कैसे कनेक्शन रखना है? उसको याद करने से उसका साक्षात्कार हो सकता है क्या? और वो कहाँ जाके जन्म लिया है उसके बारे में आप हमको स्पष्ट करना बाबा. क्या उसके पास जाना चाहते हो आप? என்ன நீங்க எல்லாம் அப்படி போனவங்க கிட்ட போக விரும்புறீங்களா என்ன? देखो, अगर ये ड्रामा में होता तो जहाँ पर जिसको जन्म मिलता ना उसको चैन से लोग रहने नहीं देते. समझा जी? मान लो ये बात पता होती कि हमारा संबंधी इस जगह गया है, मान लो हमको पता होता हमारी दादी ने यहाँ जन्म लिया है, तो हम उनको शांति से रहने नहीं देते. ஒருவேளை நாம கூட இருந்தவங்க சரீரை விட்டு வேற இடத்துக்கு போய் ஜென்மா எடுத்துட்டாங்க, அந்த இடம் நமக்கு தெரிய வந்ததுன்னா நாம அவங்களை நிம்மதியா இருக்க விடுவோமா என்ன? उनके माँ बाप भी तंग हो जाएंगे, वो बच्चा भी तंग हो जाएगा. அந்த குழந்தையினுடைய அம்மா அப்பாவும் தொந்தரவு அடைஞ்சிருவாங்க, அந்த குழந்தையுமே தொல்லை அடைஞ்சிரும். इसलिए ये कायदा सृष्टि का है, अनादि कायदा है. அதனால இந்த ஒரு நியதி என்பது சிருஷ்டியினுடைய நியதி, அனாதியான நியதி. आत्मा इस चोले से बाहर गई, वो मारा उस परिवार से मरी, खत्म. அதை याद नहीं करना, याद करोगे तो जहां वो जाएगी वो दुखी होगी. ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், இறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த பரிவாரத்தோட. அது மட்டும் இல்ல, அந்த போன ஆத்மாவை நினைவு செய்யவும் கூடாது. ஏன்னா நாம நினைச்சோம்னா அங்க எங்க போயிருக்குதோ அந்த ஆத்மா அங்க துக்கத்தை அனுபவிக்கும். और अगर आपके साथ बहुत
कनेक्शन होगा, संबंध होगा, तो आपके ही लौकिक में कहीं न कहीं वाक्य जन्म लेगी, फिर से आपके समीप आ जाएगी। ஆனா உங்ககிட்ட அந்த ஆத்மாவுக்கு நெருக்கமான சம்பந்தம் தொடர்பு இருந்ததுன்னா உங்க குடும்பத்திலே இன்னொரு ஒரு இடத்துல அந்த ஆத்மா பிறந்திருக்கும், உங்களுடைய தொடர்புலயே அந்த ஆத்மா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துரும். इसलिए कोई भी मरने के बाद जो आत्मा गई उसका पार्ट पूरा हो गया। அதனால யாரும் இறந்த பிறகு எந்த ஆத்மா போயிட்டாங்களோ அவங்க நடிப்பு முடிஞ்சிருச்சு, அதை பத்தி நினைக்க வேண்டியதில்லை. उसको याद करने से खुद भी दुखी होगे और उसको भी दुख दोगे, इसलिए दुख नहीं देना। அதனால அவங்கள நினைக்கும் போது தானும் துக்கத்தை அனுபவம் செய்வோம், அந்த ஆத்மாவுக்கு துக்கம் போய் சேரும். அதனால அந்த ஆத்மாவுக்கு துக்கம் கொடுக்க கூடாது. जहाँ गई है वहाँ सुखी रहो, बस जाओ। அந்த ஆத்மா எங்க போயிருக்கிறதோ அங்க அந்த ஆத்மா சுகமா இருக்கட்டும் நினைக்கணும், அவ்வளவுதான். और वो भी இறந்தவர்களுக்கு சடங்கு திவசம் ஈமச்சடங்கு செய்வதால் பிகே குழந்தைகளுக்கு நல்லதா, நாம் முறையாக செய்யலாமா? भाई जी जो शरीर छोड़ के चले गए उसको जो अंतिम क्रिया करने का और जो करने का हर साल करते हैं उसका जो नियम है ना लौकिक में, वो बीके के लिए करना है, बीके बच्चे दूसरों के लिए करना है। और हमको करना है क्या, वो पूछते हैं करना है क्या? ऐसा है कि आजकल ये सब बिजनेस हो गया है। இது இன்னைக்கு தற்காலத்துல இது ஒரு பிசினஸ் வியாபாரம் ஆயிடுச்சாமா, வருஷம் அப்படி பண்ற மாதிரி இருக்கிறது. सब अपने पंडित लोग दान पुण्य कराने के लिए सब नियम बनाए हुए हैं। பண்டிதர்கள் அந்த பிராமணர்கள் பூசாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி தன்னுடைய வருமானத்திற்காக இப்படிப்பட்ட நியமங்களை உருவாக்கி வச்சுட்டாங்க செய்யணும்னு. इसलिए बीके के लिए एक नियम है, बीके के लिए एक नियम है பிகேஸ்க்கு இன்னொரு ஒரு நியமம் இருக்கிறது. என்னன்னா कि आप जब उसकी वर्षी आती है बाबा को, बाबा के घर में उसके निमित्त भोग लगा दो, उस बाबा को, उस आत्मा को तृप्त कर देगा बाबा। நீங்க அந்த ஆத்மாவுக்காக அந்த வருஷத்துக்கு ஒரு முறை பண்ண வேண்டிய காரியத்தப்போ பாபாவுக்கு போகுக்கு கொடுத்துருங்க, பாபா அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்திடுவாரு. और अधिक अगर उसके लिए कुछ करना चाहते हो तो इतना ब्राह्मण परिवार है, उसको यज्ञ में ब्रह्मा भोजन खिला दो। நீங்க அந்த ஆத்மாவுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதுல பாபா வீட்டுல எத்தனை பிராமண குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு பிரம்மா போஜனுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருங்க. तो उसके नाम से अगर ब्रह्मा भोजन कराओगे तो आत्मा को भी खुशी होगी कि हमारे नाम से इतने लोगों को भोजन कराया गया। அந்த ஆத்மாவினுடைய பெயர்ல நீங்க பாபா வீட்டுல பிரம்மா போஜனத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டீங்கன்னா அந்த ஆத்மா எங்க இருக்கிறதோ அந்த ஆத்மா குஷி அடைஞ்சிருமாமா, என் பெயர்ல இத்தனை பேருக்கு பிரம்மா போஜனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு. बाकी और कोई रस्म रीति करने की आवश्यकता नहीं। மற்றபடி வேற எந்த பழக்க வழக்கத்தின்படி செய்யணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. மந்திரம் தந்திரம் செய்வினை போட்டி பொறாமை கண் திருஷ்டி இவை பிகேவை பாதிக்குமா, தப்பிக்க என்ன வழி? भाई जी मंत्र तंत्र सेविने नष्ट சொல்லுவாங்க, ब्लैक मैजिक और जो हमारे साथ वो कंपटीशन कर रहे हैं और नजर लगाते हैं, ये सब बीकेस को अफेक्ट करेगा क्या और उसे बचने का तरीका क्या है? ऐसा है, वास्तव में इफेक्ट उनको करता है जो ज़्यादा उस पर सोचते हैं। அருமையான பாயிண்ட் சொல்றாங்க பாய்ஜி. உண்மையிலேயே அந்த மந்திரம் தந்திரம் சேவினினுடைய இஃபெக்ட் யார் மீது ஏற்படும் என்றால் யார் அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஏற்படும். कारण एक बताता हूँ, காரணம் நான் ஒரு காரணத்தை சொல்றேன். हमारे कमजोर संकल्प उसकी बातों का, उसके तंत्र मंत्र का इफेक्ट डालते हैं। நம்முடைய பலவீனமான எண்ணங்கள் தான் அவங்க செய்யற மந்திர தந்திரத்தினுடைய விஷயங்களுடைய தாக்கத்தை நமக்கு மேல ஏற்படுத்துது, நம்முடைய பலவீனமான எண்ணங்கள். कभी भी कोई भी देवी हो, देवता हो, इष्ट हो, नाराज नहीं होता। ऐसे नहीं हमारा भोग खा करके वो खुश हो जाएगा। அதாவது எந்த ஒரு தேவியோ தேவத்தையோ ஒருபோதுமே நம்மை பார்த்து கோபப்பட மாட்டாங்க, நாம பிரசாதம் கொடுக்கறதுனால அவங்க குஷி அடைகிறாங்க அப்படிங்கிறதும் கிடையாது. लेकिन मान लो आज आप किसी मंदिर में जाते हैं और आप एक मान्यता रखते हैं कि हे माँ, हे देवी, तुम मेरा ये काम करवा दे तो मैं तुमको इतना प्रसाद लगाऊंगा, चढ़ाऊंगा। பாருங்க, கோவிலுக்கு போறாங்க, போறப்போ இந்த மா இந்த தேவி என்னுடைய இந்த காரியத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் இவங்களுக்கு இவ்வளவு பிரசாத படைப்பேன் அப்படின்னு வேண்டுதல் பண்றாங்க இல்லையா. लेकिन वो काम पूरा हो गया और आप वो बात भूल गए।
அந்த காரியம் முடிவடைஞ்சிருச்சு, ஆனா உங்களுக்கு அந்த விஷயம் மறந்து போயிடுச்சு. या आपने ज्ञान मिला, कहते छोड़ो इन बातों को, क्या जरूरत है। एक तरफ ज्ञान कहता है जरूरत नहीं है, दूसरी तरफ अंदर दिल खाती है कि मैंने संकल्प किया था, मुझे करना चाहिए। तो कमजोर संकल्प जो है ना वो इफेक्ट करते। देवी देवताएं या तंत्र मंत्र कुछ नहीं करता, हमारे कमजोर संकल्प हमारे ऊपर वार करते हैं। உங்களுக்கு நீங்க வேண்டுதல் பண்ணியிருந்தீங்க பக்தியில, ஆனா உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் ஞானம் சொல்லுது அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு, அப்ப ஞானம் சொல்லுது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஆனா உள்ளுக்குள்ள நான் சங்கல்பா பண்ணினனே, செய்யணுமா வேண்டாமான்னு உள்ளுக்குள்ள உங்களுக்கு எண்ணம் வருதுன்னா, அந்த பலவீனமான எண்ணம் தான் உங்களுக்குள்ள அந்த தாக்கத்தை ஏற்படுத்துதே தவிர அந்த தேவியோ தேவத்தையோ கிடையாது. अगर हमारा सर्वशक्तिवान बाबा से ठीक कनेक्शन है, हम विधिवत बाबा को साथ रखते हैं, उनकी याद में रहते हैं, तो कोई भी भटकती हुई आत्मा हो, तंत्र मंत्र हो, नजर हो, मुझे इफेक्ट नहीं कर सकती। பாபா கிட்ட நம்முடைய உள்ளபூர்வமான அன்பை தொடர்பை இணைச்சோம்னா, பாபா கிட்ட விதிப்படி நம்முடைய நினைவை வச்சிருந்தோம்னா, எந்த அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களோ தந்திரமோ மந்திரமோ எதுவுமே அதனுடைய தாக்கத்தை நம் மீது ஏற்படுத்த முடியாது. एक बात का ध्यान देना, एक नियम को बहुत दृढ़ता से पालन करना. ஆனா ஒரு விஷயத்தின் மீது கவனம் கொடுக்கணும், ஒரு நியமத்தை ரொம்ப உறுதித்தன்மையோட பாலனை பண்ணணும். सब जगह पर जो मिल गया खा लिया, कोई भी चीज देखी अच्छी लगी खा लिया, कोई ने आपनों को कहा रे ये तो अनटच है खा लो कुछ नहीं फर्क पड़ता, खा लिया। बाबा ने नियम बनाया है कि कहीं पर भी व्यर्थ इधर उधर करना नहीं है. பாபா சொல்லியிருக்கிறாங்க, அதாவது யாராவது ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டீங்க, உங்க உறவினர் ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுடுறீங்க, எதையாவது பார்த்து நல்லா இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா சாப்பிட்டுடுறீங்க. அப்படின்னா பாபா சொல்லியிருக்கிறாங்க, இப்படி வேற எங்கேயுமே யார் கையாலையும் யார் கொடுத்தையும் சாப்பிடக்கூடாதுங்கிற நியமத்தை பாபா கொடுத்துருக்குறாங்க. आप पक्के रहो कि मुझे बाबा की याद में बहुत जरूरी कहीं है खाना पड़ता है, पहले दृष्टि दो, योग करो, उसके बाद थोड़ा सा उनको खुश करने के लिए खाओ। अगर नहीं हो सकता, जितना हो सके उसको अवॉइड करो, नहीं खाना है, नहीं खाना है. எவ்வளவு முடியுதோ நீங்க யார் என்ன கொடுத்தாலும் இல்ல சாப்பிட மாட்டேன்னு அதை தவிர்த்திடுங்க. ஆனா வேற வழியே இல்ல அப்படின்ற பட்சத்துல மட்டும் நல்ல பாபாவை பவர்ஃபுல்லா நினைவு செஞ்சுட்டு திருஷ்டி கொடுத்துட்டு பேருக்கு அந்த கொடுத்தவங்களை குஷிப்படுத்துறதுக்கா கொஞ்சோண்டு சாப்பிடுற மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அவாய்ட் பண்ணிடணும், அதை தவிர்த்திடணும். आजकल जितना तंत्र मंत्र का प्रयोग होता है कुछ न कुछ खिला करके होता है. ஏன்னா தற்காலத்துல தந்திர மந்திரம் வேலை என்ன நடக்குதோ அது ஏதாவது சாப்பிட கொடுத்து தான் அந்த வேலையை பண்றாங்க. कोई कहेगा भाई साहब ये बिस्कुट जो है ना अनटच है आप खा लो, और आपको क्या पता उसके अंदर उसने क्या भर के दिया है, क्या उसकी भावना है, आपने खा लिया चुपचाप और बेहोश हो गए और आपको लूट के लेके चला गया. என்ன சொல்றாங்களா சில பேர், இந்த பிஸ்கட் மனுஷன் கையால தொடாதது அதனால இதை சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துடுறாங்களாம். ஆனா நமக்கு என்ன தெரியும் அதுக்குள்ள என்ன வைப்ரேஷன் அவங்க நிறைச்சிருக்கிறாங்க, என்னத்தை நிறைச்சிருக்காங்க நமக்கு என்ன தெரியும். இப்ப சாப்பிட்டுடுறாங்களா, சாப்பிட்டுட்டு மயக்கம் அடைஞ்சிடறாங்க, அவங்க என்ன எடுத்துட்டு போகணுமோ எடுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. इसलिए बाबा ने हम बच्चों की सुरक्षा के लिए हमारे को इन सब बातों से सेफ रहने के लिए कहा है, मन और अन्न ये दोनों पर बहुत ध्यान दो. मन में व्यर्थ नहीं सोचो और अन्न जो आया वो नहीं खा लो. அதனால பாபா இந்த விஷயத்துல ரொம்ப நமக்கு உறுதியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா மனம் மற்றும் அன்னம் இது ரெண்டுலயும் ரொம்ப கவனம் கொடுக்கணும். மனதுல வீணான எண்ணங்கள் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. அன்னம் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடலாம் என்பது கூடாது. இந்த நியமத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்காங்க. तो सेफ्टी चाहिए, बाकी है सब कुछ चलता है सब दुनिया में, ஏன்னா इधर अपने को सेफ रखना है. இதெல்லாம் பாதுகாப்புக்காக பாபா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாதுகாப்பு ரொம்ப அவசியம். உலகத்துல என்ன இருக்கிறதோ அது நடக்கட்டும், பட் நம்முடைய பாதுகாப்பு ரொம்ப அவசியமானது. और एक नियम और मैं बताता हूँ, अगर उसको विधिवत पालन करोगे तो सेफ रहोगे. இன்னொரு ஒரு நியமத்தை நான் இப்ப சொல்றேன், அது ரொம்ப விதிப்படி நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. आपके हर एक के कमरों में घरों में बाबा का चित्र जरूर होना चाहिए. உங்களுடைய வீட்ல உங்களுடைய ரூம்ல பாபாவினுடைய சித்திரத்தை கண்டிப்பா, பாபாவோட படத்தை கண்டிப்பா நீங்க வச்சிருக்கணும். जैसे भक्ति के अंदर पूजा की छोटी कोठी बनाते हैं,
எப்படி பக்தி பண்றவங்க பாத்தீங்கன்னா பூஜைக்காக ஒரு சின்ன ரூம் வச்சிருப்பாங்க இல்லையா வீட்ல. पहले भोजन का भोग जरूर लगाओ, बाबा को ऑफर जरूर करो. நீங்க சாப்பிடுற சாப்பாட கண்டிப்பாக பாபாவுக்கு போகு வைங்க, பாபாவுக்கு ஆஃபர் பண்ணுங்க, கொடுங்க. बाबा के सामने 5 मिनट 10 मिनट भोजन रख के भोग लगा के फिर खाओ. பாபாவுக்கு முன்னாடி அந்த போக் பிரசாத் என்ன சமைக்கப்பட்டிருக்கிறதோ அதை வச்சு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யோகா பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. और घर से जब बाहर निकलते हो, किसी भी काम में जाते हो, तो बाबा से दृष्टि लेकर के, बाबा से बात करके, बाबा इस सेवा के लिए जा रहा हूँ, आप मेरे साथ चलो, आप मेरे दोस्त हो, आप मेरे साथी हो, आप मेरे गाइड हो, ऐसे बाबा को साथ लेकर के जाओ, फिर कुछ नहीं होगा. அதே போல வீட்டை விட்டு கிளம்புறப்போ பாபாக்கு முன்னாடி, பாபா படத்துக்கு முன்னாடி போய் நின்று, பாபா நீங்க இந்த காரியத்துக்காக நான் போறேன், நீங்க தான் என்னுடைய நண்பன், நீங்க தான் என்னுடைய துணைவன், நீங்க தான் என்னுடைய வழிகாட்டி, நீங்க என் கூட வாங்க, இந்த காரியத்தை நிறைவடைய செய்யுங்கன்னு பாபாட்ட சொல்லிட்டு பாபாவை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காது, எல்லாமே பாதுகாப்பா இருப்பீங்க. 2-3 கேள்வி ஒரே மாதிரி விஷயங்கள். சென்டருக்கு வரக்கூடிய ஒரு ஆத்மா பணம் கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது என்று தெரிந்தும் அவசர தேவைக்காக வாங்கி விடுகிறார்கள், பிறகு கொடுக்க மறுக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் மட்டுமின்றி இன்னும் பல பேரிடம் பணம் வாங்கியிருக்கிறார்கள். இதனால் பணம் கொடுத்தவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். சென்டருக்கு வந்தும் நிம்மதியாக யோகா செய்ய முடிவதில்லை. அனைத்து நியமங்கள் தெரிந்திருந்தும் பாபா குழந்தைகளே கடன் கேட்கும் போது கொடுக்காமலும் இருக்க முடியவில்லை. கொடுத்து விட்டேன், பிறகு திரும்பி அவர்கள் கொடுக்கவில்லை, இது தவறா? भाईजी 2-3 ने पूछा है, सेंटर में आने वाले एक आत्मा बहुत लोगों के साथ पैसा लिया है, बाकी फिर दिया भी नहीं है. वो एक आत्मा के कारण बहुत लोग अभी दुखी है, मन में सारे उलझन पैदा होता है. सेंटर में आकर के भी हमको शांति से योग नहीं आता है, योग नहीं लगता है. और दूसरे ने भी पूछा है, सभी नियमों को पालन करते भी बाबा के बच्चे ही हमारे से कर्जा मांगते हैं, हमको देना है क्या? मैं दे दिया, अभी वो फिर से नहीं दे रहे हैं, वापस नहीं दे रहे, क्या ये गलत है? सभी बाबा के बच्चों को बहुत ध्यान देने की जरूरत है. அனைத்து பாபாவோட குழந்தைகளும் மிகவும் கவனம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். किसके साथ क्या लेन देन करनी है उसकी जवाबदार आप खुद हैं. யார்கிட்ட என்ன கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் என்பதன் பொறுப்பாளர் சுயம் நீங்க தான். इसलिए बहुत समझ करके उस व्यक्ति को परख करके किसी से लेन देन करो. அதனால ரொம்ப புத்திசாலியாகி புரிந்து ஒரு மனித ஆத்மாவை பகுத்தறிந்து கண்டறிந்து யார்கிட்டனாலும் என்னனாலும் கொடுக்கல் வாங்கல் பண்ணுங்க. बाबा के बच्चे कई बहुत बुद्धू हैं, भोले हैं. பாபாவினுடைய குழந்தைங்க ரொம்ப புத்து, அதாவது கள்ளமற்றவர்கள். ऐसा भोला नहीं बनना. ஆனா அப்படிப்பட்ட கள்ளமற்றவர்களாக, ஒன்னும் தெரியாமல் விவரமில்லாதவர்களாக ஆகக்கூடாது. कई हैं जो बाबा के पास आते हैं, वो जानते हैं इन लोगों को कैसे ठगा जा सकता है, கைசே ठगा जा सकता है. ஏமாத்துறது. சில பேர் அப்படி வர்றாங்களா, இவங்க பாபாவோட குழந்தைங்க, இவங்களை எப்படி ஏமாத்திடலான்னு பார்த்துக்கிட்டே வர்றாங்களாம் சில பேர். मुरली सुनने आएंगे, सफ़ेद ड्रेस पहनेंगे, गाड़ी लेके आएंगे, बहनों को बिठाएंगे, घुमाएंगे, सेवा में सहयोगी बनेंगे. आप समझेंगे तो बाबा का बहुत अच्छा बच्चा है. சில பேர் வருவாங்களாம், ஒயிட் ட்ரெஸ் போட்டு வருவாங்களாம், கார் எடுத்துட்டு வருவாங்களாம், சிஸ்டர்ஸை கூட்டிட்டு போயிட்டு அங்க இங்கே சேவைக்குலாம் கூட்டிட்டு போவாங்களாம், அப்படிலாம் செய்வாங்களா. அப்ப உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணும்? இவங்க ரொம்ப நல்ல குழந்தையா இருக்காங்க, பாபாவோட நல்ல குழந்தை அப்படின்னு உங்களுக்கு தோணும். और थोड़े दिन के बाद आपको कहेंगे आज हमको ये बिजनेस करना है, आप हमको 5,000 का 2,000 का सहयोग दो. एक से नहीं 50 से लेकर के लाखों रुपए इकट्ठा करके भाग जाएंगे. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, ஒருத்தட்ட எனக்கு இந்த ஒரு பிசினஸ்ல ஒரு 5,000 ரூபாய் தேவைப்படுது, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒருத்தட்ட 5,000 கேட்பாங்களாம், ஒருத்தட்ட 2,000 கேட்பாங்களாம். அப்படி ஒருத்தர் இல்ல 50 பேர்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு காணாம ஓடி போயிடுவாங்களாமா. देने के समय आप कभी भी राय नहीं लेते, बड़ों को बताते नहीं हैं. ஆனா நீங்க உங்க பணம் கேட்கும் போது கொடுக்கும் போது நீங்க நிமித்தமான சகோதரிட்ட ஆலோசனை கேட்கறது இல்ல, பெரியவங்க கிட்ட நீங்க அதை கேட்கறது இல்ல, கேட்காமலே நீங்க கொடுத்துடுறீங்க.
और जब लेके भाग जाता है उसके बाद कहते मेरा योग नहीं लगता है, बहन जी मुझे मदद नहीं करती हैं, उस भाई से दिलवाती नहीं है, बहन जी क्या करेंगे? ஆனா எப்போ அந்த பிரதர் குடுக்கலன்னு தெரிஞ்சிருச்சோ அப்புறம் வந்து சிஸ்டர் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க, சிஸ்டர் எனக்கு அந்த பிரதர்ட்ட இருந்து வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க, எனக்கு யோகா வர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லிடுறீங்க. ஆனா சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க பாவம்? अगर आपको बहुत दया आती है, किसी पर रहम आता है, आप उसको कुछ सहयोग देते हो तो अपने निस्वार्थ भाव से करो. ஆனா நீங்க ஒரு ஆத்மாவுக்கு தேவைப்படுது கேக்குறாங்க, நீங்க அவங்களுக்கு சகயோகம் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா சுயநலமற்ற பாவனையோட செய்யுங்க. बाकी किसी पर भरोसा करके पैसा दे के रिटर्न करने की इच्छा नहीं रखो. आजकल ठगी बहुत है, संभल के चलो. ஆனா நீங்க யார்ட்டையாவது பணத்தை கொடுத்துட்டு அவங்க ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் எதையும் நீங்க கொடுத்துட வேண்டாம். बाबा ने ये लेन देन करने के लिए बिल्कुल मना किया है. பாபா இப்படி பணத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு முற்றிலுமாக தடை விதித்துள்ளார். अगर आपको लौकिक में अपने संबंध है, को देना लेना है तो आप जवाबदार हैं, बाबा नहीं है. ஒருவேளை லௌகிக்ல நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க தேவைப்படுது அப்படின்னா அதற்கு நீங்க தான் பொறுப்பாளரே தவிர பாபா கிடையாது. इसलिए कहते हैं भगवान पर भरोसा रखना सहज है, इंसान को परखना और भरोसा रखना उसमें बहुत मेहनत है. அதனால்தான் சொல்லப்படுகிறது பகவானை நம்புவது ரொம்ப எளிது, ஆனா மனிதனை நம்புவது மனிதரிடம் எதிர்பார்ப்பது என்பது ரொம்ப கடினம். इसलिए उनको परख करके चलो, अपने को सेफ रखो, फंसो नहीं कहीं. அதனால அவர்களை கண்டறிந்து செயல்படுங்க, தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, மாட்டிக்காதீங்க. நான் அலுவலக பணி நிமித்தமாக பல ஊர் சென்று நிறைய சென்டர் கனெக்ஷனில் உள்ளேன். மாத சேவை மதுபன் மற்றும் இப்போது உள்ள சென்டரில் சேவை செய்கிறேன். எனது திருப்திக்கு என்னால் முடிந்தவரை நான் இருந்த சென்டர்களுக்கும் வருடம் ஒரு முறை சேவை செய்கிறேன். இது இல்லாமல் அந்த சென்டரில் இருந்து இந்த சேவைக்கு நீங்கள் கொடுங்கள் என கேட்கிறார்கள். சில நேரம் அவர்களிடமிருந்து போனை அவாய்ட் செய்ய வேண்டியுள்ளது. கேட்டு கொடுக்கவில்லை என்றால் சுமை ஆகிவிடுமோ என தோன்றுகிறது. நான் இவ்வளவெல்லாம் பிற இடங்களுக்கு சேவை செய்கிறேன் என எக்ஸ்பிளைன் பண்ணினால் ஷரீர கான்ஷியஸ் பாடி கான்ஷியஸ் ஆகிவிடுமோ எனவும் தோன்றுகிறது. இதை எவ்வாறு ஹேண்டில் செய்வது? भाईजी एक भाई ने पूछा है, मैं ऑफिस काम के लिए बहुत जगह बहुत सेंटर पे भी जाता हूँ, बहुत सेंटर के कनेक्शन में हूँ और हर मास का सहयोग मधुबन में भी और जहाँ जो सेंटर में जाता हूँ उधर के लिए करता हूँ. मेरे संतुष्टता के लिए जो जिस सेंटर से मैं पैदा हुआ उस सेंटर के लिए 1 साल में 1 बार सहयोग देता हूँ. इसके अलावा वो सेंटर से दूसरे सेवाओं के लिए भी मेरे से पूछते हैं. कुछ समय मैं उसका फ़ोन को भी अवॉइड करता हूँ क्योंकि मैं बहुत सेंटर के लिए भी सहयोग देता हूँ, बहुत सारे सेंटर्स के लिए सहयोग देता हूँ. जो जहाँ से मैं पैदा हुआ उस सेंटर में मेरे को बोलना है क्या मैं इतने सेंटर के लिए सहयोग देता हूँ, ऐसा बताने से वो बॉडी कॉन्शियस लग जाएगा क्या? इसको कैसे मैं हैंडल करूँ? वास्तव में कईयों की ऐसी दिल होती है कि हम बेहद में रहें. சில பேருக்கு உண்மையிலேயே அப்படி தோணும், நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கணும்னு சில பேருடைய உள்ளத்துல தோணும். और इसलिए हर एक जगह पर कोई की एक भावना होती है नाम कमाने की. சில பேருக்கு அப்படி பாவனா இருக்கும், ஒவ்வொரு இடத்துல போறப்பவும் பெயர் சம்பாதிக்கணுங்கிற பாவனா இருக்கும். एक होता है कहीं आप गए हैं, भोजन किया है, रात को स्टे किया है, तो वहाँ पर सहयोग देना चाहिए. ஆனா சில நேரம் நீங்க எங்கேயாவது போறீங்க, அங்க நீங்க சாப்பிட்ருக்கீங்க, நைட் அங்க தங்க வேண்டியதா இருக்குது, தங்கி இருக்கீங்கன்னா அந்த சென்டருக்கு கட்டாயமாக சகயோகம் கொடுக்கத்தான் வேணும். बाकी जिस स्थान से आपको रेगुलर पालना मिल रही है, रेगुलर आप वहाँ से भोजन या ब्रह्मा भोजन या प्रसाद लेते हो, खाते हो, मुरली सुनते हो, तो पहले अपना मेन सेंटर ही ध्यान पर रहना चाहिए. ஆனா எந்த சென்டர்ல நீங்க ரெகுலர் பாலனை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஞானம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, பிரம்மா போஜன் சாப்பிடுறீங்க, டோலி சாப்பிடுறீங்க, போக் சாப்பிடுறீங்க, அந்த மெயின் சென்டர் எது நீங்க ரெகுலர் போயிட்டு இருக்கிறீங்களோ அந்த சென்டர் மீது உங்களுக்கு கவனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். बाकी आप कहीं भी जाते हो, देते हो, तो बहनों को पूछने की, बताने की आवश्यकता नहीं है. लेकिन
ऐसा नहीं है कि जो मेन सेंटर है जहाँ से आप पालना ले रहे हो वहाँ की बजाय आप 10 जगह पर अपना नाम कमाने के लिए इधर पैसा दिया, इधर पैसा दिया, इधर पैसा दिया, तो कई बार वो बहनें फिर आपको अपनी तरफ खींचने की कोशिश करती हैं। वो समझती बड़ा स्नेही भाई है, बड़ा सहयोगी भाई है, बार बार फिर फ़ोन करेंगी, ये करो ये करो। इसलिए आप ऐसा ना हो जाए डिस्टर्ब हो जाओ, ये भी खींचते हैं ये भी खींचते हैं, पैसे के कारण लोग पूछते हैं। इसलिए हो सकता है तो जिस मेन स्थान से आप जुड़े हैं पहले उसका ध्यान रखो, बाकी कहीं जाते हो, उनकी सेवा लेते हो, रहते हो, ठहरते हो तो कुछ जरूर सहयोग देना चाहिए, बाकी सब जगह बांटने की जरूरत नहीं है। எந்த சென்டர்ல நீங்க மெயின் சென்டருக்கு நீங்க போயிட்டு இருக்கிறீங்களோ அதன் மீது உங்களுடைய கவனம் இருக்க வேண்டியது அவசியம். அது போக நீங்க 10 இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க நீங்க தங்குறீங்க சாப்பிடுறீங்கன்னா மட்டும் கொடுத்தா போதுமானது. மற்றபடி அங்கங்க பெயர் சம்பாதிக்கிறதுக்காகன்னு கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுக்கும்போது தான் அவங்க இந்த பிரதர் நல்லா சகயோகியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10 இடத்துக்கு போறீங்க அப்படின்னா 10 இடத்துல இருந்து உங்களுக்கு ஃபோன் வரும். அப்படி ஃபோன் வரும்போது பணத்துக்காக ஃபோன் பண்றாங்களேன்னு உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அது தேவைப்படாது. எப்போ நீங்க அவசியமானதோ அப்போ கொடுத்தா போதும். ரெகுலரா அப்படி கொடுக்கணும்ன்றது கிடையாது. நீங்க எந்த சென்டர் மெயின் சென்டர்ல உங்களுடைய பாலனை கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதோ அதன் மீது உங்களுக்கு முழுமையான கவனம் இருக்கணும். लेकिन मान लो आपके पास अच्छा पैसा है, अच्छी कमाई है और कहीं पर दूसरे सेंटर पर मकान बन रहा है, कोई अच्छा बड़ा प्रोजेक्ट चल रहा है, भले आपके पास भावना है देना चाहते हो तो उसके लिए मना थोड़ी है। आप कुछ भी दो सहयोग जा करके पूछोगे तो आपको मना भी किया जा सकता है। ஒருவேளை ஒரு இடத்துல நீங்க போற இடத்துல ஏதாவது இடத்துல பெரிய பில்டிங் நடந்துட்டு இருக்கிறது, ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கிறது, அந்த நேரம் அங்க அவசியப்படுது, உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்கிறது, நல்ல வருமானம் பண்றீங்கன்னா நீங்க அங்க கொடுக்கலாம். नाम के लिए नहीं करो, सेवा की जरूरत है, आवश्यकता है तो भले. ஆனா பெயர் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கொடுக்காதீங்க. சேவைக்கு அவசியம் இருக்கிறதுன்னா அப்ப கொடுங்க போதும். அடுத்த கொஸ்டின், கோவிட் முடிந்து விட்டது, யூடியூபில் வாணி கேட்டு பழகிவிட்டேன், கிளாஸுக்கு போவதற்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறது, என்ன செய்வது? भाईजी कोविड समाप्त हो गया, यूट्यूब में मुरली सुनने का आदत पड़ गया, सेंटर पे जाने के लिए चुस्ती आ रहा है, क्या करूं? यही सबसे बड़ी माया है. இதுதான் எல்லாத்தையும் விட பெரிய மாயா. इस माया से बचो. இந்த மாயாட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கங்க. देखो बाबा के घर का वातावरण, वहाँ की बहनों की पवित्र दृष्टि, उनके हाथ से बना हुआ पवित्र भोजन या टोली, उससे तो आप वंचित हो गए. और घरों में सुनते हैं, हमको पता है कैसे सुनते हैं. பாருங்க, நீங்க சென்டருக்கு நீங்க வர்றீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வாத்தாவரன், வாயுமண்டலம், அங்க இருக்கிற சகோதரிகளுடைய பவித்திரமான திருஷ்டி, அவர்கள் கையால சமைக்கப்பட்ட பவித்திரமான உணவு அல்லது டோலி, இதுல இருந்து நீங்க வீட்டுல இருந்து யூடியூப்ல கேட்கும்போது வஞ்சிக்கப்பட்டவர்களாக ஆயிடுறீங்க. வீட்டுல இருந்து நீங்க யூடியூப்ல முரளி கேட்டாலும் கூட எப்படி கேட்பீங்கன்னு தெரியும் இல்லையா? आप अपने घरों में जब ऑनलाइन मुरली सुनते हो, कोई को मैं देखता हूँ स्नान ही नहीं किया है, बिस्तर पर लेटा हुआ है, झाड़ू लगा रहा है, सफाई कर रहा है, मुरली सुन रहा है. ये कोई स्टूडेंट लाइफ थोड़ी है. நான் வந்து கேள்விப்படுறேன், சில பேர் வீட்டுல ஆன்லைன்ல முரளி ஆன் பண்ணி விட்டுட்டு படுத்துக்கிட்டே முரளி கேட்கறாங்க, குளிக்காம முரளி கேட்கறாங்க, அல்லது வீடு கூட்டிட்டே முரளி கேட்கறாங்க, முரளி ஆன் பண்ணி வச்சுட்டு. இது ஒண்ணும் மாணவ வாழ்க்கையே கிடையாது. वो तो ऐसी कारण है, ऐसी परिस्थितियाँ थी, ऐसे नियम थे, इसलिए सबको कहा गया आप अपने घरों में सुनो, कम से कम मुरली तो कान में आएगी, लेकिन ये नियम नहीं है. नियम माना स्टूडेंट लाइफ, और वो है सेंटर. सेंटर पर आना कंपलसरी है. यहाँ के वातावरण से आपको बहुत शक्ति मिलेगी, सकाश मिलेगी. इसलिए ऑनलाइन जब बहुत कोई प्रॉब्लम है, कोई बीमार है, कोई कारण है, नहीं निकल सकता है, उसके लिए ठीक है. ஆனா கோவிட் டைம்ல அந்த நேரம் சூழ்நிலை அப்படி இருந்தது, அதனால வீட்டுல இருந்துட்டாத முரளி கேட்கலாமே என்று சொல்லப்பட்டது. ஆனா சென்டருக்கு வர வேண்டியது மிகவும் அவசியமானது. சென்டர்னுடைய வாயுமண்டலம், பாபா வீட்டுல இருக்கக்கூடிய சக்தி, அந்த வைப்ரேஷன்ஸ் நாம சென்டர்ல வந்தாதான் அனுபவம் பண்ண முடியும். स्टूडेंट लाइफ का अपना आनंद है, वो स्टूडेंट लाइफ थोड़ी है घर घर की. ஸ்டூடெண்ட் லைஃப்னுடைய அனுபவம், ஆனந்தத்தின் அனுபவமே தனிப்பட்டது. வீட்டில் இருக்கும்போது அந்த அனுபவம் கிடைக்காது.
அடுத்த கேள்வி, நான் 30 ஆண்டு காலமாக ஞான வாழ்க்கையில் இருக்கிறேன். நான் மட்டுமே இருக்கிறேன். யுகலுக்கு ஞான புரிதல் இன்னும் ஏற்படவில்லை. தினமும் சுப பாவனை அளித்து வருகிறேன். பட்டிக்கு வரும்போதும் மதுபன் செல்லும் போதும் புயல் வருகிறது. 7 நாள் பாடம் கேட்ட பிறகும் பாபா மீதும் அவர் தரும் ஞானத்தின் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. யுக்தியாகத்தான் சேவை செய்ய வேண்டி இருக்கிறது. முழுமையாக செய்ய முடியவில்லை. அவரும் ஞான மார்க்கத்தில் வர நான் என்ன செய்ய வேண்டும்? விரிவான விளக்கம் தேவை. அவசியம் பதில் அளிக்கவும். भाई जी, एक भाई ने पूछा है, मैं 30 साल से ज्ञान मार्ग पे चलता हूँ, मैं अलग से चलता हूँ. युगल ने 7 दिन का कोर्स किया है, परंतु ज्ञान में बाबा में इतना विश्वास नहीं है. उसके लिए शुभ भावना भी करता हूँ. जब बट्टी में आते हैं, मधुबन जाते, उसी समय बहुत उनके द्वारा तूफान आता है और सेवा भी युक्ति से ही करता हूँ. मेरे से फुल फ्लेज्ड सेवा में इन्वॉल्व नहीं हो सकता हूँ. वो युगल भी ज्ञान मार्ग में आना है, उसके लिए क्या करना है? ऐसा है कि कई बार आपके द्वारा वो ज्ञान नहीं सुनेगी. சில நேரம் அப்படி கூட இருக்கும், உங்க மூலமாக உங்க துணைவியார் ஞானம் கேட்காம இருப்பாங்க. उसको अच्छा संग चाहिए. அவர்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு தேவை. तो हो सके तो कभी उसको मधुबन घुमाने ले आओ, कभी उसको ऐसी सेंटर्स पर ले आओ, साथ दो बहनों के साथ मिलाओ. कोई बहनें प्यार से उसको सेवा करेंगी, बातें करेंगी, ज्ञान देंगी, तो हो सकता है समझ में आ जाए. எப்பொழுதாவது நீங்க அவங்கள மதுபனுக்கு சுத்தி காட்டுறதுக்காக கூட்டிட்டு வரலாம், அல்லது சென்டருக்கு கூட்டிட்டு போங்க. அங்க இருக்கிற சிஸ்டர்ஸை சந்திக்க வைங்க. அந்த சிஸ்டர்ஸ் அன்போட அவங்கள பார்ப்பாங்க, பேசுவாங்க, ஏதாவது அவங்களுக்கு சகயோகம் பண்ணுவாங்க. மீன்ஸ் நல்ல சேவையில் எதுலையாவது கூட இன்வால்வ் பண்ண வைக்கலாம். அது கூட அவங்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். और सवेरे जब वो आत्मा सोई होती है ना, सवेरे सवेरे आप 4 बजे उठते हो, आप 10 मिनट योग के बाद उस आत्मा को बाबा के सामने इमर्ज करो. बाबा, ये आपकी बच्ची है, ये कहाँ जाएगी, आप इसको अपना वारिस बना लो. बहुत शुभ भावना से उसको स्नेह दो, प्यार दो, और बाबा की किरणें लेकर के उस आत्मा के चारों तरफ घेरा बना दो, जिससे वो आत्मा जब जगे ना तो लगे बहुत शांति है, बहुत स्नेह है, भगवान की कोई किरणें आ रही हैं. वो धीरे धीरे आपके योग के प्रयोग से बदल जाएगी, आपके सहयोगी बन जाएगी. என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, நீ இப்போ காலையில் அதிகாலை நீங்க அமிர்த வேளை பண்ணிடுவீங்க இல்லையா, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய துணைவியாருக்காக விசேஷமாக 10 நிமிஷம் ஒதுக்கி பாபாக்கு முன்னாடி எமர்ஜ் பண்ணி அவங்கள பாபாட்ட இருந்து அன்பினுடைய சக்தி, அன்பினுடைய வைப்ரேஷன் சக்தியை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. பாபாக்கு முன்னாடி எமர்ஜ் பண்ணிட்டு பாபாட்ட இருந்து கிரணங்கள் வந்து அவங்க தூங்குற படுத்திருக்காங்க இல்லையா, அவங்கள சுத்தி ஒரு ஓரா மாதிரி அவங்கள சுத்தி அந்த ஒளி வட்டமாக அந்த சக்தி நிறைஞ்சிடுற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. அப்ப அவங்க கண் விழிச்ச உடனே பகவான்கிட்ட இருந்து எனக்கு சக்தி கிடைச்சிருச்சு, ரொம்ப நல்ல அனுபவம் கிடைக்கிறதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ये संकल्प कभी नहीं करना कि ये तो कभी सुधरने वाली नहीं है. நீங்க இதெல்லாமே அன்போடு ரொம்ப ரொம்ப சுபபாவனையோட அன்போடு செய்யணும். ஒருபோதும் நீங்க இந்த சங்கல்பா பண்ணக்கூடாது, இவங்க ஒருபோதும் மாறவே மாட்டாங்க அப்படின்னு சங்கல்பாவே பண்ணக்கூடாது. वो श्राप हो जाएगा उसके लिए. அது சாபமாயிடும் அவங்களுக்கு. श्राप नहीं देना, சாபம் கொடுக்க கூடாது. ये जरूर बाबा की बनेगी, आज नहीं तो कल इसको बनना ही है. என்ன நினைக்கணுமா, இவங்க கண்டிப்பா பாபாவினுடைய குழந்தைகளாக ஆயிடுவாங்க. இங்க பாபாவினுடைய குழந்தையாக எங்க போவாங்க இல்லையா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா பாபா குழந்தை ஆயிடுவாங்கன்னு நினைக்கணும். और बाकी सहयोग जो करते हो गुप्त रीति से करो, नहीं तो परिवार वाले तो रुकावट डालते हैं, बिघन डालते हैं. ஆனா நீங்க என்ன சகயோகம் பண்றீங்களோ அதை சுபபாவனையோட பண்ணுங்க, இல்லைன்னா பரிவாரத்தை சேர்ந்தவங்க என்ன நிந்தனை பண்ணுவாங்க, பிரச்சனை அதெல்லாம் வந்துடும் இல்லையா. அதனால குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். सुना हुआ ज्ञान स्मृति में नहीं रहता है, भूल जाता हूँ. उसके लिए क्या करें? ஞானம் கேட்கிறேன், ஆனா என் மனசுல நிக்க மாட்டுது, மறந்து போயிடுறது. அதுக்காக என்ன பண்றது? ऐसा है कि अगर हो तो लिखने की आदत डालो. முடிந்ததென்றால் எழுதும் பழக்கத்தை கொண்டு வாங்க. एक छोटी डायरी में कुछ बातें बाबा की जो मुरली से अच्छी लगती हैं, वरदान है, स्लोगन है, सार है, प्रश्न उत्तर है, 2-4 बातें नोट करो कि आज की मुरली में ये बड़ी अच्छी बात थी,
முரளியிலிருந்து எந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கிறதோ, வரதானம், ஸ்லோகன் அல்லது தாரணைக்கான விஷயம், கேள்வி பதில், அது ரொம்ப அந்த சின்ன டைரியில அந்த விஷயங்கள ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்க மனசுல தோணுது எல்லாமே சின்ன டைரியில எழுதுங்க. फिर जब कहीं ट्रेन में, बस में, गाड़ी में जा रहे हो, उसको रिवाइज करो. आज बाबा ने क्या कहा था, नोट किया होगा ना तो ध्यान जाएगा, याद आएगा. நீங்க பஸ்ல போறப்பவோ, ட்ரெயின்ல போறப்போ, வண்டியில போறப்பவோ அதை நினைச்சு பாருங்க. ஏன்னா நீங்க நோட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அப்ப அது உங்களுக்கு ஞாபகத்துல வரும். और अगर बहुत बुद्धि लगाने के बाद भी नहीं याद आता है तो डायरी को खोलो और देख लो, फिर से सारी मुरली याद आ जाएगी. பிறகு ரொம்ப நீங்க முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நினைவுக்கு வரலன்னா, உங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க இல்லையா அந்த டைரி, அதுல இருந்து எடுத்து உடனடியாக அதை பாருங்க. அப்ப ஃபுல் முரளியே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். विधि अपनाओ, विधि. இப்படி தன்னுடைய விதியை தானே உருவாக்கிக்கங்க. நம்மால் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியுமா? திருப்திப்படுத்த முடியும் என்றால் எப்படி? அதற்கான முயற்சி என்ன? திருப்திப்படுத்த முடியாது எனில் ஏன்? हमारे से सबको संतुष्ट कर सकते हैं क्या? सबको करना है तो क्या करना है, उसके लिए क्या पुरुषार्थ करना है? अगर सबको संतुष्ट नहीं कर सकते हैं तो उसका भी कारण क्या है? ऐसा है कि सबको संतुष्ट करना संभव तो नहीं है. உண்மை என்னன்னா, அனைவரையும் திருப்திப்படுத்துவது என்பது நடக்காத விஷயம். लेकिन हमारा प्रयास रहना चाहिए. ஆனாலும் நம்முடைய முயற்சி அதுல இருக்கணும். नियम और मर्यादाओं में चलते हुए मैं इस आत्मा को संतुष्ट करूं. நியமம் மற்றும் மரியாதைகள் படி நடந்து கொண்டே நாம் மற்ற ஆத்மாக்களை திருப்திப்படுத்த வேண்டும். नियम मर्यादा तोड़ करके किसी को संतुष्ट करने की कोशिश नहीं करना. நியமம் மற்றும் மரியாதையை துண்டித்து விட்டு ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். आज भले वो असंतुष्ट है, कल वो अपने आप समझेगी इनकी गलती नहीं, वो मेरी गलती है. लेकिन अगर हम कोई नियम तोड़ करके उसको संतुष्ट करेंगे तो हम बाबा से दुआएं नहीं ले पाएंगे. ஒருவேளை அதாவது இன்னைக்கு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு நியமத்தை நம்ம துண்டிக்க கூடாது. ஒருவேளை துண்டிச்சுட்டு நாம திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா அவங்க பாபா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடும். और जितना हो सके खुद संतुष्ट रहने की आदत डालो. மேலும் எவ்வளவு முடியுதோ சுயம் தான் திருப்தியாக இருக்கிறதுக்கான பழக்கத்தை கொண்டு வாங்க. संतुष्ट वही रह सकता है जो अंदर से भरा हुआ है, भरपूर है. யார் திருப்தியாக இருக்க முடியும்னா, யார் உள்ளுக்குள்ள நிறைஞ்சு இருக்கிறாங்களோ அவங்க தான் திருப்தியா இருக்க முடியும். अपने को ज्ञान से, गुणों से, शक्तियों से भरपूर करो. தன்னை ஞானத்தால், குணங்களால், சக்திகளால் நிறைச்சுக்கோங்க. और उससे फिर दूसरों को दान करो तो आप संतुष्ट रहेंगे और वो आत्मा भी संतुष्ट हो जाए. மேலும் பிறருக்கு நீங்க தான் அடைஞ்சதுல இருந்து தானம் பண்ணுங்க. அப்ப அந்த ஆத்மாக்களும் திருப்தி அடைஞ்சிருவாங்க, தானும் திருப்தி அடைவீங்க. லாஸ்ட் கொஸ்டின். 18 வருடம் ஞானத்தில் இருந்தாலும் என்னுடைய கடன் மற்றும் குடும்ப பிரச்சனை தான் கண்முன்னே வருகிறது. யோகாவில் அது பெரிய போராட்டமாக இருக்கிறது. நிரந்தரமாக யோகத்தில் அமர முடியவில்லை. 18 साल से ज्ञान में चलता हो, परंतु योग में बैठने समय उसका जो फैमिली का जो प्रॉब्लम्स है और कर्ज है वही सामने आता है. योग में बहुत मन में झगड़ा हो रहा है, क्या करूं? एक बात ब्राह्मणों को ध्यान पर रखनी चाहिए. ஒரு விஷயத்தை பிராமணர்கள் கட்டாயமாக கவனத்தில் வைக்கணும். कर्ज सबसे बड़ा मर्ज है. அதாவது கடன் என்பது அனைத்தையும் விட பெரிய வியாதி. इसलिए जितना हो सके, जितना कमाई है उतने में अपने परिवार को चलाना सीखो. அதனால எவ்வளவு முடியுமோ எவ்வளவு வருமானம் பண்றீங்களோ அந்த வருமானத்துக்கு உட்பட்டு தன்னுடைய பரிவாரத்தை நடத்துறதுக்கு கத்துக்கங்க. कम खर्चे से कैसे परिवार ठीक चल सकता है, खर्चे कम करो. जितनी आमदनी है उतने खर्चे करो. செலவை குறைவாக்குங்க. எவ்வளவு முடியுதோ குறைவா செலவு பண்ணுங்க. எவ்வளவு வருமானம் இருக்கிறதோ அதற்கேற்றவாறு செலவு கூட குறைவாக பண்ணுங்க. ज्ञान हमारे जीवन में हो, मैं ज्ञान में चल रहा हूँ, ये मायने नहीं है. நான் ஞான வழிப்படி நடக்கிறேன் அப்படி இருக்க கூடாது. ஞானம் என்பது நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ज्ञान हमारे अंदर कितना चल रहा है, ஞானம் நமக்குள்ள இருக்கணும். ज्ञान में मैं चल रहा हूँ इसकी कोई वैल्यू नहीं है. ஞானத்தின் வழிப்படி நான் போயிட்டு இருக்கிறேங்கிறது இல்ல, ஞானம் எனக்குள்ள இருக்கணும்.
तो हम अगर ज्ञानी तू आत्मा हैं तो ज्ञानी तू आत्मा माना समझदार। நாம ஞான ஸ்வரூப ஆத்மாக்கள் என்றாலே புத்திசாலிகள். अगर आप बहुत समझ से सोचना क्या है, बोलना क्या है, करना क्या है, तो समझदार बन करके चलेंगे तो कभी भी विघन रूप नहीं बनेगा। कोई भी बात आपके मार्ग में विघन नहीं डालेगी। என்ன எண்ணணும், என்ன பேசணும், என்ன செய்யணுங்கிற ஞானம் நமக்கு இருக்கிறது. அதன்படி நடந்தோம்னா எந்த தடையும் நமக்கு வராது. யாரும் நம்முடைய மார்க்கத்துல தடையாகவும் ஆக மாட்டாங்க. अगर ज्ञान स्वरूप स्थिति बनाने का अभ्यास करोगे कि मैं आत्मा हूँ, मैं पाठधारी हूँ, मैं खेल खेलने के लिए आई हूँ, तो आत्मिक स्थिति में रहने का अभ्यास तो करो, फिर योग लग जाएगा, अपने आप लग जाएगा. ஆத்ம ஸ்திதியில நாம் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். நான் ஆத்மா என்ற அந்த ஸ்திதியில இருக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். அப்ப தானா யோகா என்பது நமக்கு வர ஆரம்பிச்சிடும். योग नहीं लगता नहीं, पहले ज्ञान स्वरूप बनो। मैं एक आत्मा हूँ, मैं इन कर्मेंद्रियों से कर्म करा रही हूँ, मैं अलग हूँ, ये अलग है। ये अभ्यास करके देखो, आत्मा समझोगे परमात्मा याद आ जाएगा. ஞானத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஆத்மா, நான் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மா செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்படி நீங்க பயிற்சி பண்ண இந்த ஞானம் வரும்போது ஆட்டோமேட்டிக் பரமாத்மா கிட்ட யோகா வந்துடும், இணைஞ்சிடும். ठीक है, तो ज्ञानी है तो योगी बन जाएगा. அதனால ஞானியாக ஆனீங்கன்னா யோகியாக தானாகவே ஆயிடுவீங்க. சரிதானே? जब हम सभी बिजनेस के अंदर एक आगे बढ़ता है तो दूसरा उससे ईर्ष्या करता है. பிசினஸ்ல நாம முன்னேறி போகும்போது இன்னொருத்தர் நம்மை பார்த்து பொறாமைப்படுவாங்க. और दुश्मनी शत्रुता की रीति से व्यवहार करने लगता है. ऐसे समय पर हम सबको किसी से अपेक्षाएं नहीं रखनी है, भेंट नहीं करना है. अगर आप उसको बिजनेस के अंदर विशेष करके जो आगे बढ़ रहा है तो उसको और आगे बढ़ने दो. आपका भाग्य आपके साथ है. अपनी शुभ भावनाएं उस आत्मा के प्रति नहीं रखो और अपने आप से संतुष्ट रहो. जितना हमें मिलना है उतना अवश्य मिलेगा. தன்னுடைய சுபபாவனை அந்த ஆத்மாக்கா கண்டிப்பா வைங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கட்டாயமாக உங்களுக்கு கிடைச்சிடும். क्योंकि हर एक का भाग्य, हर एक की तकदीर हर एक के साथ है. तकदीर कोई नहीं ले जा सकता हमारी. ஏன்னா ஒவ்வொருவருடைய அதிர்ஷ்டம், ஒவ்வொருவருடைய பாக்கியமும் அவரவர்கிட்ட தான் இருக்கும். அதை யாருக்கும் கட்டத்து வாங்கி போக முடியாது. आप शत्रुता नहीं रखो, आप बहुत प्यार से व्यवहार करो, उसको समय पर समय ओम शांति करो, बुलाओ, प्यार से बात करो, धीरे धीरे वो भी ठीक हो जाएगा. நீங்க அவங்க மேல பகைமை பாராட்டாதீங்க. ஆனா ரொம்ப அன்பா அடிக்கடி அவங்கள பாருங்க, அன்பா ஓம் சாந்தி சொல்லுங்க, அடிக்கடி அவங்களோட பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சரியாயிடுவாங்க. அனைத்து ஆத்மாக்கள் மீதும் எப்படி அன்பு காட்டுவது? அப்படி காட்டினால் அவர்கள் என்னை ஏமாற்ற நினைக்கிறார்கள். அதற்கு என்ன செய்வது? உங்ககிட்ட பகுத்தறியக்கூடிய கண்டறியக்கூடிய சக்தி கண்டிப்பாக இருக்க வேண்டும். क्योंकि आजकल प्यार में ही तो धोखा होता है. ஏன்னா தற்சமயத்துல அன்புல தான் ஏமாற்றம் என்பது ஏற்படுகிறது. முதல்ல வேகதாரிகளுடைய அன்பின் மீது எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள். बाबा के प्यार में रहो. ये आत्माएं तो आज प्यार करेंगी, कल ठुकरा देंगी. பாபாவோட அன்பில் இருக்க ஏன்னா மனித ஆத்மாக்கள் இன்னைக்கு அன்பு கொடுப்பாங்க, நாளைக்கு சண்டை போட்டுடுவாங்க. जितना हो सकता है, जितना न्यारे उतना प्यारे. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பற்றற்றவராக வெளிப்படுத்துவதாகவும் அதே அளவு அன்பானவராகவும் ஆக வேண்டும். समझने की शक्ति चाहिए, बहुत परखने की बुद्धि चाहिए. புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் கண்டறியக்கூடிய பகுத்தறியக்கூடிய சக்தியும் ரொம்ப தேவை. आजकल का प्यार है, बाबा एक बात कहते हैं, बहुत रमणीक कहते हैं, लंगड़ा प्यार है. தற்காலத்தினுடைய அந்த பாபா விளையாட்டா சொல்லுவாங்க. என்னன்னா காலை நொண்டியான அன்பு சொல்லுவாங்க. அப்படின்னா உடவான அன்பு.
आज प्यार करेंगे, कल ठुकरा देंगे। இன்னைக்கு அன்பு செலுத்துவாங்க, நாளைக்கு சண்டை போட்டுடுவாங்க. इसलिए अपेक्षा नहीं रखो मुझे ये प्यार करे, मुझे बात करे। बाबा से सच्चा प्यार रखो, बाकी आत्माओं से पार्ट बजाओ। அதனால யார்கிட்டயும் எதிர்பார்க்காதீங்க, நீங்க எனக்கு அன்பு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. பாபா கிட்ட உண்மையான அன்பை நீங்க அனுபவம் பண்ணுங்க. ठीक है। மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் இந்த இரண்டு குணத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை விளக்கவும். ये खुशी और आनंद इन दोनों के बीच में क्या अंतर है? बहुत बड़ा अंतर है। पहले மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் இடையில. देखो, सुख के बीच में दुख आता है, सुख के साथ दुख है, खुशी के साथ अशांति भी है। துக்கத்தின் கூடவே சுகம் என்பது இருக்கிறது, சுகத்தின் கூடவே துக்கம் இருக்கிறது, அதன் கூடவே அசாந்தியும் இருக்கிறது. लेकिन खुशी और सुख की सबसे ऊंची स्टेज है आनंद। खुशी மற்றும் மகிழ்ச்சியினுடைய உயர்ந்த ஸ்திதி தான் ஆனந்தம். खुशी மற்றும் சுகத்தினுடைய உயர்ந்த ஸ்திதி தான் ஆனந்தம். कई बार जो खुशी है ना, कोई चीज मिल जाती है, कोई महिमा कर देता है, क्षणिक थोड़े समय के लिए रहती है, फिर वो गुम हो जाती है। யாராவது ஏதாவது மகிமை பாடுறாங்க நம்மளை, அது ஏதாவது ஒரு பொருள் ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு खुशी இருக்கிறது, அப்புறம் பாடிச்சிடுது. लेकिन आनंद की प्राप्ति बाबा के साथ मिलन में, उनसे शक्ति लेने में, अविनाशी प्राप्ति में आनंद मिलता है। ஆனந்தத்தினுடைய பிராப்தி என்பது பாபாவுடன் கூடிய சந்திப்பு, பாபாவிடம் கிடைக்கிற சக்தியில கிடைக்கிறது தான் ஆனந்தத்தின் அனுபவம். इसलिए कहते हैं योगी वो है जो परमानंद की अनुभूति करता है। அதனாலதான் சொல்லப்படுகிறது யோகி என்றால் யார் பரமானந்தத்தின் அனுபவத்தை செய்றாங்களோ அவங்க தான் யோகி. ठीक है। खुशी के पीछे भागना नहीं, खुशी तो आपका ही है अधिकार। दूसरों को खुश करो, आप खुशी आपको मिल जाएगी। खुशीக்கு பின்னாடி நீங்க ஓடாதீங்க, மகிழ்ச்சியை தேடி நீங்க பிறருக்கு खुशिயை கொடுங்க, உங்க பின்னாடி खुशी தானா வரும். आनंद केवल बाबा की याद में है। ஆனந்தம் என்பது பாபாவினுடைய நினைவில் மட்டும்தான் அனுபவம் செய்ய முடியும், அதுதான் ஆனந்தம். जी 2-3 प्रश्न है, करके बताती हूँ। 2-3 கேள்வி. நான் ஒரு வருஷம் பாபா குழந்தை, எனக்கு 82 வயசு ஆகுது. யோகால உட்கார்றப்ப தூக்கம் வருது, பாபாவோட அன்புல மூழ்க முடியல. அதே இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தியானம் செய்யறப்ப சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோடு இருக்கணும், தூக்கம் வராம இருக்கணுங்கிறதுக்கு என்ன சொல்லுங்க. அடுத்து உடம்பு ஒத்துழைக்கலன்னா எப்படி யோகா பண்றது? சுகர், மூட்டு வலி, உடல் வலி போன்ற உபாதைகள் இருந்தால் யோகா செய்ய சிரமமாக உள்ளது. ऐसा है कि योग शब्द को भारी नहीं बनाओ। முக்கியமாக சொல்றாங்க யோகா என்ற ஒரு வார்த்தை விஷயத்தை கடினமானதாக நினைக்காது. जिनकी 82 इयर्स की आयु है, उनसे मैं पूछना चाहता हूँ, उनको पोतरों की, बच्चों की याद रहती है? யார் 82 வயது உள்ள சகோதரர்கள் இருக்கீங்களோ, வயதானவர்கள், உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய பேரன் பேத்திகளுடைய நினைவு வருதா வரலையா? வருதுதானே, வருதா வரலையா சொல்லுங்க. அவங்களை நினைக்கும் போது तो योग क्या है? बाबा को याद तो करना है। बाबा मिल गया, बाबा इतना प्यार कर रहा है, ज्ञान का चिंतन करो, अच्छी अच्छी बातें याद करो, यही तो योग है। பாபா கிடைச்சிட்டாங்க, பாபாவோட ஞானம் கிடைச்சிருச்சு, பாபா ஞானத்துல நல்ல நல்ல விஷயங்களை சொல்றாங்க, அதெல்லாம் நினைக்கிறது தான் யோகா. बाबा से दिल की बातें करो, बस बातें करो। பாபா கிட்ட உள்ளத்தினுடைய விஷயங்களை பேசுங்க, பேச மட்டும் செய்யுங்க, அதுதான் யோகா. बीमारियां तो शरीर की हैं और दवाइयां हैं तो नींद भी आती है, क्योंकि इंग्लिश दवाइयां खाते हैं। अब शुगर है, नी पेन है और आपने कोई हाईवी डोज दवाई ली है तो नींद तो आएगी, स्वाभाविक है। உடம்புக்கு முடியல, சுகர் இருக்கிறது, முட்டு வலி இருக்கிறது அப்படின்னா நீங்க மருந்து இங்கிலீஷ் மருந்து எடுக்க வேண்டியதா இருக்குது. அந்த மருந்து எடுக்கும் போது கொஞ்சம் தூக்கம் வரதான் செய்யுது, வராம இல்ல. लेकिन नींद को भगाने की विधि भी है। ஆனா தூக்கத்தை விரட்டியடிப்பதற்கான விதியும் இருக்கிறது. अच्छे अच्छे गीत सुनो, रूह रियान करो, कमेंट्री सुनो, जिससे नींद भाग जाए। நல்ல நல்ல பாடல்கள் கேளுங்க, பாபாட்ட ஆன்மீக உரையாடல் செய்யுங்க, அதன் மூலமா தூக்கம் ஓடி போயிடும். योग में लोग केवल शांत होकर के बैठना चाहते हैं तो नींद आएगी। யோகல சாந்தியாயிட்டு உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறதுனால யோகால தூக்கம்
கோபமே வருது. अरे प्यार से बातें करो, खुशी के गीत गाओ, वाह मेरा भाग्य, वाह मेरा बाबा, संगम योग कितना कल्याणकारी है, भटकने से बाबा आपने बचा दिया। बातें करो अंदर से तो भाग जाएगी नींद अपने आप। பாபாட்ட அன்பா பேசுங்க, குஷி குஷியா பேசுங்க, பாட்டு பாடுங்க பாபாட்ட. பாட்டு பாடுங்க, ஆஹா பாக்கியத்தை நினைங்க, ஆஹா பாபா, ஆஹா சங்கம் யுகம், ஆஹா என்னுடைய பாக்கியம். அப்படி நீங்க உள்ளத்துல குஷி குஷியா நீங்க பாபாட்ட விளையாட்டு செஞ்சீங்கன்னா தூக்கம் ஓடியே போயிடும். जब कहीं प्यार में खो जाते हैं ना तो तबीयत भी ठीक हो जाती, पता नहीं चलता क्या है मेरे को। எப்போ நீங்க அப்படி அன்புல மூழ்கிறீங்களோ உங்களுடைய உடல் நோய் கூட சரியாயிடும், ஆரோக்கியமாயிடுவீங்க. நீங்க அந்த வழியா எங்க போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. யோகா பண்ணும்போது அடிக்கடி அழுகை வருகிறது. இது உடல் பலகீனமா? இதை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? योग करते समय बार बार आंखों से आंसू बह रहा है, ये शरीर की वो वीकनेस है क्या? इसको रिमूव करना, निकालने के लिए क्या करना है? ऐसा है, बाबा कहते हैं कई बार प्यार में आंसू आते ही हैं। बाबा சொல்றாங்க சில நேரம் அன்புல கண்ணீர் வரதான் செய்கிறது. वो दुख के आंसू तो नहीं आते हैं ना, दुख के आंसू नहीं आने चाहिए। துக்கத்தினுடைய கண்ணீர் வரதில்லை தானே? துக்கத்தினுடைய கண்ணீர் வரும்போது வரவே கூடாது. प्यार के आंसू तो बाबा कहता है मोती बन जाते हैं। பாபா சொல்றாங்க அன்பினுடைய கண்ணீர் நாம் என்ன நினைக்கிறோமோ அது முத்தாக ஆகிவிடும். बाकी अगर कोई को आंखों की कोई बीमारी है, बार बार पानी निकलता है, तो उसकी दवाई करो। ஆனா ஒருவேளை கண்ணுல ஏதாவது ஒரு வியாதி மாதிரி இருந்ததுன்னா அதனால கண்ணீர் வந்ததுன்னா அதுக்காக மருந்து எடுத்துக்காங்க. ठीक है, சரிதானே? அடுத்த கொஸ்டின், லஞ்சத்தை கொடுக்க தவிர்க்க செய்தேன், கட்டாயத்தின் பேரில் வேலை முடிவதற்காக கொடுக்க வேண்டி உள்ளது, இதனால் கணக்கு வழக்கு ஏற்படுமா? काम पूरा करने के लिए कहाँ पैसा देना पड़ता है, जबरदस्ती के कारण काम पूरा करने के लिए वो देते पैसा देने की पड़ता है, मैं देता हूँ, इससे हिसाब किताब बनता है क्या? आजकल की दुनिया में बिना रिश्वत दिए काम नहीं चलता है। தற்காலத்தினுடைய உலகத்துல லஞ்சம் கொடுக்காம எந்த காரியமும் நடப்பதில்லை. लेकिन हर जगह पर आदत नहीं डालना। ஆனா ஒரு இடத்துல நீங்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. जितना आपके नियम अनुसार काम हो सकता है उतना कराओ। எந்த அளவுக்கு நியம அனுசாரமாக காரியம் செய்ய வைக்க முடியுமோ அப்படி நீங்க செய்ய வைங்க. बाबा एक बात कहते हैं, कुछ भी करो लेकिन कहीं फंसना नहीं, सरकार के चक्कर में नहीं आ जाना। जी உடனே சொல்லுவாங்க என்னன்னாலும் செய்யுங்க, ஆனா எதுலயும் போய் மாட்டிக்காதீங்க. இல்லையா? सरकारனுடைய கவர்மெண்ட்னுடைய ரூல்ஸ் படி நீங்க நடக்கணும்னு சொல்லுவாங்க பாபா. क्योंकि कई बार घूस लेने वाले और घूस देने वाले दोनों को जेल में जाना पड़ता है। சில நேரங்கள்ல அந்த ஏதாவது கொடுக்கறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுது. इसलिए बाबा के बच्चों का नाम न खराब हो, उसका ध्यान रखना। பாபாவினுடைய குழந்தைகளுடைய பெயர் கெட்டுவிடக் கூடாது, அதில் கவனம் கொடுக்க வேண்டியது அவசியம். बहुत जरूरी काम होते हैं तो कराने पड़ते हैं, लेकिन अधिकतर हो सके तो जो जरूरी नहीं है उसमें व्यर्थ पैसा न जाए वो अच्छा है। இதுல ரொம்ப அவசியமா இருக்கிறதோ அந்த நேரம் கொடுக்க வேண்டியதாக கொடுக்கலாம். அப்படி அவசியம் இல்லை அப்படின்னா நம்ம கொடுத்து பணத்தை வீணாக இழக்கக்கூடாது. அடுத்த கொஸ்டின், பாபாவிற்கு நிறைய சகயோகம் செய்ய ஆசை, நான் ஒரு தினக்கூலி, என்னால் எப்படியும் கொடுக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன், ஆனால் செயலில் வருவதில்லை, செயலில் வர நான் என்ன செய்ய வேண்டும்? जी एक पॉइंट पूछा है, बाबा के घर के लिए सहयोग देने की बहुत इच्छा है, वो देना है ऐसा संकल्प नहीं है, परंतु मैं रोज का काम करता हूँ, रोज काम करके डेली वेजेस लेता हूँ, मेरे से ये नहीं होता है, उसको सहयोग देने के लिए मुझे क्या करना है? ऐसा है, कहावत एक है, जहाँ चाह है वहाँ राह निकल आती है। ஒரு பழமொழி இருக்கிறது, எங்கே விருப்பம் இருக்கிறதோ அங்கே வழி தானாக பிறக்கும். अब बाबा ये नहीं कहता है कि आप जितना कमा रहे हो वो सब बाबा के काम में लगा दो, यहाँ सेंटर पर या मधुबन में दे दो।
पहले बैलेंस जरूरी है, पहले परिवार को भी देख करके चलाना है। பாபா எப்பொழுதுமே சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு வருமானம் பண்றீங்களோ அவ்வளத்தையும் சென்டருக்கு கொடுங்க மதுபனுக்கு கொடுங்க பாபா ஒருபோது சொல்றது இல்லை முதல்ல தன்னுடைய வீட்டுக்கு பரிவாரத்துக்கு ஏதோ அவசியமானதோ அதை முதல்ல பயன்படுத்துங்க 4 प्रकार से अपने धन को सफल करना चाहिए। நான்கு விதத்துல தன்னுடைய செல்வத்தை வெற்றிகரமானதாக ஆக்க வேண்டும்। एक मिसाल बताता हूँ, मान लो आपकी कमाई 100 रुपया रोज की है, डेली वेज। ஒரு உதாரணம் நான் சொல்றேன், உங்களுக்கு டெய்லி வேஜ் தினக்கூலியில இருந்து 100 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க। तो 100 रुपये को 4 भागों में बांटो। அந்த 100 ரூபாயை 4 பாகமாக பிரிச்சிடுங்க। एक है अपने और परिवार के लिए 25 रुपया, அந்த 100 ரூபாயில 25 ரூபாய் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினருக்காகவும், और एक है समय के लिए 25 रुपया बैंक में, இரண்டாவது பாகம் வந்து கடைசி நேரம் இல்ல கஷ்டமான நேரத்துல பயன்படுத்துறதுக்காக 25 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணணும்। और एक है 25 रुपया जहाँ से सेंटर से पालना मिलती है, प्यार मिलता है, सेवाएं होती हैं, जोन की सेंटर की सेवा। அடுத்த மூன்றாவது பாகம் வந்து எந்த சென்டர்ல நமக்கு பாலனை கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது, சேவை செய்யணும் அந்த சென்டர் ஜோனுக்காக கொடுக்கிறதுக்காக அடுத்த 25 ரூபாய்। और चौथा है मधुबन बेहद का घर। மேலும் நான்காவது மதுபன் எல்லையற்ற வீடு இருக்கிறது, அந்த வீட்டிற்காக நாலாவது வந்து। तो अगर इस 4 तरह से आप बांट करके बैलेंस से चलते हो तो कभी भी किसी के आगे आपको हाथ नहीं फैलाना पड़ेगा। இந்த நான்கு விதத்துல நீங்க உங்களுக்கு வர வருமானத்தை பிரிச்சு கொடுத்து பேலன்ஸாக வச்சுக்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையில நீங்க யாரையும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது। आपका भाग्य भी बनेगा, आपका परिवार भी ठीक रहेगा, और आपके आई बेल के लिए कभी बीमारी है, कभी शादी ब्याह है, खर्चा है, तो उसके लिए बैंक में रहना चाहिए थोड़ा। உங்களுடைய பரிவாரமும் நல்லா இருக்கும், சேவையும் நல்லா இருக்கும், உங்களுடைய தேவையான நேரத்துல ஏதாவது உடம்புக்கு நோய் வருது, வீட்டுல இருக்க மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டியிருக்குது, அந்த நேரத்திலையும் நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் பயன்படும்। तो समझ से चलो, ज्ञानी माना समझदार। அதனால புரிதலோட நீங்க நடந்துக்காங்க। ஞானி என்றாலே புத்திசாலி என்றார் பாபா। குடும்பம் என்றால் அவ்வப்போது காம உணர்வு வந்துடும், அப்போது விகாரத்தை வெல்வது குடும்பத்தை விட்டு விலகுவதா என்ற அர்த்தமா? எப்படி குடும்ப உறுப்பினர்களை துண்டித்துக் கொள்வது பாபா புரிய வையுங்கள்। पूछा गृहस्थ माना कि वो काम की फीलिंग्स आता जाता ही रहता है, तो काम को जीतना माना परिवार से अलग होने का अर्थ है क्या? कैसे फैमिली वालों के साथ वो कनेक्शन को कट करना है? बाबा ने कभी भी परिवार को छोड़ने की श्रीमत नहीं दी है। பாபா ஒரு பொழுதுமே பரிவாரத்தை விட்டு விடுவதற்கான ஸ்ரீமத் கொடுக்கவே இல்லை। इसीलिए मैंने क्लास में कहा था, जितना हो सकता है साथी को सहयोगी बनाओ। அதனாலதான் நான் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், எவ்வளவு முடியுமோ உங்களுடைய துணையை உங்களுக்கு சகயோகியாக ஆக்குங்க। आप अगर बहुत योग युक्त हो करके रहते हो, बाप व्यवहारिक जीवन बहुत अच्छा है, तो आपके साथी को आज नहीं तो कल समझ में आएगा कि मुझे भी इनके पत चिन्हों पर चलना है। உங்களுடைய ஸ்திதி யோகியத்தில் நீங்க இருந்தீங்கன்னா, காரி விவகாரம் சரியா நீங்க வச்சிருந்தீங்கன்னா, உங்களுடைய துணைக்கு கூட ஒரு நாள் உங்களை பார்த்து இவங்க போற பாதை சரியா இருக்கிறது, நானும் அந்த பாதையில போகணும்னு அவங்களை வர ஆரம்பிச்சிடும்। तो पत्नी को घर को छोड़ना नहीं है, அதனால உங்களுடைய துணைவியார உங்களுடைய வீட்டை விட்டுடக்கூடாது। उनको भी योग की शुभ भावना दे करके सहयोगी बनाना है, साथी बनाना है, और अपने नियमों में पक्का रहना है। அவர்களுக்கும் சகயோகம் சுப பாவனை செய்து சகயோகியாகணும், பாபாவோட காரியத்துல துணையாகணும், பக்காவாக நீங்க உங்களுடைய நியமத்துல பக்காவாக। ऐसे नहीं ये गृहस्थी है, पत्नी के साथ रहेंगे तो विकारों की, काम विकार की उत्पत्ति तो होगी। ये हमारे सन्यास के संस्कार जो है ना, बाबा कहता है ये प्रवृत्ति मार्ग है, ये सन्यास मार्ग नहीं है। आप प्रवृत्ति में रह करके बन के दिखाओगे तो आपको बहुत अच्छी मार्क्स मिलेंगी। அதாவது இது வந்து குடும்பத்துல இருக்கிறோம், அதனால விகாரத்துடைய உணர்வு அப்பப்ப வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது। நான் சன்னியாசிகளுக்கு தான் அந்த மாதிரிலாம் இருக்கும், ஆனா அப்படிலாம் கிடையாது। விட்டுட்டு போயிட்டா தான் பிறகு அந்த உணர்வு வருது அப்படின்னு சொல்லலாம்। பாபா
விருத்தி மார்க்கம் இல்லற மார்க்கத்துல இருக்கிறோம். இருந்தாலும் கூட பாபாவுடைய நியமப்படி நாம நடக்கும்போது அந்த உணர்வுகள் எல்லாம் வராது. ओके, ओम शांति। और कुछ? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.